நிறைய தடைகளை எல்லாம் தாண்டி நான் நடிப்புக்கு நான் பிக் பாஸ் ஹவுஸ் வந்ததோட காரணமே நடிப்பு அரக்கன்ற ஒரு பேர்னால தான். நல்லா நடிச்சு வாட்டர்மெலன் ஸ்டார்னு பேர் இடிச்சு. ஸோ கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண விடாம நிறைய பேர் பொறாமையில தடுத்து நிப்பாட்டுறாங்க, தொந்தரவு பண்றாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா காலையில கானா வினோத் என்ற நபர் கேமரா முன்னாடி நடிக்கிறப்ப வேணும்னே பின்னாடி பாட்டு படிச்சு கிண்டல் பண்ணி இந்த மாதிரி பண்ணி என்னை நடிக்க விடாம பண்ணாங்க. வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்தோட சீனு தான் நான் நடிக்க போனேன். ரெண்டாவது டைம் நான் நடிக்க போறது வெளியில போய் யாருக்கும் பிரச்சனை இல்லாம ஓரமா நானும் கலையரசன் என்ற நபரும் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் ஷர்ட் கலட்டி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நடிச்சுக்கிட்டு இருக்கப்ப நான் நடிச்சுக்கிட்டு இருக்க பாதியில பிக் பாஸ் சார் கூப்பிட்டாரு. ஓகேங்களா, நான் எந்த ஒரு நடிப்பு நடிச்சாலும் அந்த கேரக்டரா மாறிடுவேன். அதுலயே என்னோட உடல் மூச்சு ஆவி எல்லாமே நான் எப்படி ஒரு பிசியோதெரபி மருத்துவரோ நான் வந்து ஒரு நடிகன் அப்படின்றது என்னோட ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நான் நிறைய அதை பதிவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நடிச்சுக்கிட்டு இருக்க இப்போ பாதியிலேயே வந்து அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. அது வந்து சின்ன ஒரு ஆக்டிங் தான், உடனே முடிஞ்சிடும். வேணும்னே பிரவீன்ராஜ் என்பவர் கேமராவை மறைச்சு என்னை தள்ளி விட்டாரு. நான் உடனே திருப்பி அவரை தள்ளி விட்டேன். ஓகேங்களா, உடனே எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்கி அவர் தான் என்னையை தள்ளி விட்டாரு, கேமராவை மறைச்சாரு. ஸோ தலை என்ற நபருக்கு கேமராவை நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட உரிமை கிடையாது. ஓகேங்களா, அதுக்கான மெச்சூரிட்டியும் கிடையாது. ஆல்ரெடி பிரவீன்ராஜ் என்பவர் தலைக்கு தகுதியான நபர் கிடையாது.